இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் தம் பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மட்டன் எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற மட்டன் தம் பிரியாணிக்கு நான் எடுத்துருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா. இது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா எடுத்துருக்கேன். இதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் நம்மளோட மட்டன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கேஸ்கட் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 5, மராட்டி மொக்கு 3, பிரிஞ்சி இலை 2, லவங்கம் 6-7, அன்னாச்சி பூ 1. இந்த எண்ணெய் சூடானதும் இது ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 6. இது வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 6, ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டேபிள்ஸ்பூன். ஆல்ரெடி மட்டனில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால இது குறைவாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட திருப்பி பின்னாடி சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. நறுக்கின தக்காளி 6 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு, இது வந்து ஒரு பழத்தோட ஜூஸு. தயிர் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா இலை ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. ரெட் ஃபுட் கலர் 1/4 டேபிள்ஸ்பூன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுங்க. மட்டனை மட்டும் ஆட் பண்ணுங்க, அதில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி எடுத்தனால இதில் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ அளந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. 1 கப் இருக்கு. நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இதை ஊற்றி வச்சுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. சரியா இருக்கு நம்ம சேர்த்தன உப்பு. நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல்லே. தண்ணி மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கீழே அடி பிடிச்சிடும். அதனால ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருங்க. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். தம் போடுறதுக்கு ஒரு இரும்பு கல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. இது மேலே கொத்தமல்லி இலை ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷானது இதில் அப்படியே தூவி விட்டுருங்க. அடுத்தது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது மேலே இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் இது தம் போட்டுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வா, ரொம்ப நல்லா ஸ்மெல் இருக்கு. எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மட்டன் நல்லாவே குக் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.